தோன்றீர் புகழோடு தோன்றுக அக்தல்யம் அக்திலா அப்படின்னா என்ன? பிறக்கும் போதே புகழோடு பிறந்துரு, இல்லைன்னா பிறக்கிறத விட நீ பிறக்காம இருக்கிறது நல்லது, இப்படியா சொல்ற? எப்படிதானே? நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் பிறக்கிறது என் கையில இருக்கா? நான் புகழ் புரிந்துதான் தோன்ற முடியுமா? அப்படி அல்ல. ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள கூடாது? சமூகத்திற்கு முன்னால், உலகத்திற்கு முன்னால் நீங்கள் தோன்றுகிறீர்களா? புகழ் என்றால் தோன்றுங்கள், பழி என்றால் தோன்றாமல் இருப்பதே நல்லது, அமைதியாக இருந்து செத்துப்போங்கள் என்று பேசுகிறான் வள்ளுவன். பிரபலமாவது வேறு, புகழ் பெறுவது வேறு. பழி சுமந்தும் பிரபலமாகலாம். இன்றைக்கு எத்தனையோ பேர் பிரபலமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்கள் இல்லை. நம் அனைவருக்கும் அவர்கள் பெயர்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நம் முன்னால் தோன்றுகின்ற பொழுது பழியோடு தோன்றினார்களே தவிர புகழோடு தோன்றீர் புகழோடு தோன்றுக, இப்படி பேசுகிறான். சரி, இன்னொரு குறளை சொல்லி, சிந்தனைக்காகத்தான் நாம் சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோம் இல்லையா? அதனுடைய சாத்திய கூறுகள் என்னன்னு பார்க்க வேண்டாமா? ஆசைப்படலாம், தகுதி இருக்கணுமா இல்லையா? தகுதி இல்லாமல் ஆசைப்பட்டால் என்ன நடக்கும்? விபத்து தான் நடக்கும். ஆசைப்படுவது பெரிய விஷயம் இல்லை, ஆசைக்கான தகுதி பாட்டை நாம் வளர்த்துக் கொள்ளுவது. இப்போ ஒரு குறளை சொல்ற, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நன்றி மறப்பது நன்றன்று சொல்லிட்டியா? அப்புறம் என்ன என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு? நன்றி மறக்க கூடாதுன்னு எனக்கு சொல்ற, அப்புறம் பரவாயில்ல நீ என்ன நன்றி வேணாலும் மறந்துரு, அது என்ன சாய்ஸ்? நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க, வள்ளுவன் ரொம்ப தீர்க்கமாக இந்த குறளை எழுதுகிறார். இந்த உலகத்தில் நமக்கு யார் வேண்டுமானாலும் உதவி செய்திருக்கலாம், நன்மை செய்திருக்கலாம். அந்த நன்மைகளை, அந்த நன்றியை நாம் மறக்கலாம், பரவாயில்லை. ஆனால் ஒரு நன்றியை மட்டும் மறக்கப்படாதான், செய் நன்றினா. அப்போ மற்ற நன்றிக்கும் இந்த நன்றிக்கும் எல்லாமே செய்யற நன்றி தான். கடைசி சொல்லில் இருக்கிறது ரகசியம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. அம்மா அப்பாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாத. அப்படி நீ துரோகம் செய்தால், அந்த தாய் தந்தைக்கு மட்டும் நீ அவர்கள் செய்த நன்றியை கொன்றுவிட்டால் அதற்கு உனக்கு உய்வே கிடையாது என்று பேசுவதுதான் குறள் தருகின்ற விளக்கம். ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதுதான். பல காலமாக பேசுகிறோம். என்னுடைய அண்ணன் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால ஒரு விஷயத்தை சொன்னான். இதுவரைக்கும் எனக்கு புரியாத ஒரு விஷயம் அது. சாதனைகள் எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், ஒரே கிளாஸ் தான், ஒரே டீச்சர் தான், ஒரே பாடம் தான், ஒரே தேர்வு தான், தேர்வுக்கான மெட்டீரியல் ஒண்ணுதான், கொஸ்டின் பேப்பர் ஒண்ணுதான், எழுதுற எழுதுகோள் எல்லோருக்கும் ஒன்றுதான். ஆனா ஒருத்த மட்டும் ஏன் ஜெயிக்கிறான், ஒருத்த மட்டும் ஏன் தோக்குறான்? எங்க இருக்குது? எப்பொழுது சாதனைகள் சாத்தியம்? பாருங்க, என்னுடைய அண்ணன் சொன்னார், நான் இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவள். யாரேனும் எனக்கு முன்னால் வந்தால் அவர்களுக்கு முகமன் சொல்லுவது வழக்கம், அப்படிதானே? என்னன்னு சொல்லுவோம் வந்த உடனே? ஒருத்தர் பார்த்துக்கிட்டா சொல்லுங்க, சொல்லலாம், சத்தமா சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, இந்த அரபி சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் பேரருளாலும் இதோ என் முன்னால நின்றுட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக. சரி, இப்படி சொல்லிட்டு என் அண்ணன் என்கிட்ட கேட்கிறான், இது நீ யாருக்கு சொல்றன்னு கேட்டார் என் அண்ணன். நான் சொன்னேன், இப்போ நீங்க முன்னால வந்தீங்க, உங்களுக்கு தானே சொல்றேன் சலாம். அண்ணன் சொன்னா, இல்ல நீ எனக்கு சொல்லல, வேற நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய், அவரிடத்தில் சொல்கிறாய், இறைவா நான் இவரை சந்திக்கிறேன், இவர் மீது நீ சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுவதாக என்று நீ சொல்லுகின்ற சலாம் இருக்கிறதே, அது பிரார்த்தனை தவிர அது முகமன் கிடையாது என்று சொன்னான். இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன், அது ஒரு பிரார்த்தனை. என் முன்னால் பேசுகின்றவர்களுக்கு, என் முன்னால் நிற்கின்றவர்கள் மீது நீ அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி இறைவா என்று சொல்லுவது, அவரும் அதே பிரேயரை திருப்பி சொல்றது. ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒன்னும் இல்ல, நான் சில தலைவர்களை பற்றி தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது மிக முக்கியமான சில கருத்துக்கள் என்னை சேர்ந்தன. நான் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன் புரிதலுக்காக. ஏன் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் வேறு, சாதனையாளர்கள் வேறு. சாதனையாளர்களை நீங்க பாருங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ஆர்ப்பாட்டமே இருக்காது. ஆர்ப்பாட்டமே இல்லாத அந்த
சாதனையாளர்களுடைய பின்புலம் என்ன? நான் ஒரு 6 விஷயத்தை சொல்றேன். நீங்கள் சாதனையாளர்களாக வரணுமா? இந்த 6 விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 1, கிளீன் ஹேண்ட்ஸ், சுத்தமான கரங்கள், கை சுத்தமா இருக்கணும். 2, பியூர் ஹார்ட், தூய்மையா இருக்கணும் இதயம். இங்க ஒரு வார்த்தை சொல்றேன். தூய்மைங்கிற சொல் இருக்குல்ல, கொஞ்சம் சிக்கலான சொல்லது. எது தூய்மையான இதயம் தெரியுமா? எந்த இதயம் அமைதியாக இருக்கிறதோ அந்த இதயம் தான் தூய்மையான இதயம். இந்த அமைதியா இருக்கிறதுக்கு ஓஷோ ஒரு குறிப்பு சொல்றான் நம்ம எல்லாருக்குமே. நான் இதை சொல்கிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன், நான் சொல்லும் சொல் இங்கே இருக்கின்றவர்களுக்கு புரிந்துவிட வேண்டும். யாருக்கு புரிகிறதோ எனக்கு தெரியாது. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள். புத்திசாலித்தனமே போதுமானது. ரிப்பீட் பண்ணி பாருங்க தூங்குறதுக்கு முன்னால. முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனம் போதுமானது, நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை என்கிறார் ஓஷோ. தூய இருதயம். 3, இதமான சொல். இந்த இதமான சொல் இருக்குல்ல, சொன்னாரே மைப்பா நாராயணன் திருமூலர், யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே. தர்மத்தில் சிறந்த தர்மம் இனிமையாக பேசுவது. ஒரு குறிப்பு சொல்றேன், வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. உடம்பிலிருந்து வெளியேறும் எல்லாம் நாற்றமானதுதான். பெற்ற தாயாக இருந்தாலும் ஒரு வயதிற்கு பிறகு முகம் சுளிப்பாள். கொண்ட மனைவியாக இருந்தாலும் முகம் சுளிப்பாள். உடலில் இருந்து வெளியேறும் எல்லாம் நாற்றமானது. ஒன்றே ஒன்றை மட்டும் முகத்தில் சுருக்கம் வராமல், சுளிப்பு வராமல், முன்னால் இருக்கின்றவர்களுடைய முகத்திலே புன்னகையை வரவழைக்கலாம் என்றால் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒன்று இன்சொல், இதமான சொல். இந்த இதமான சொல் இருக்கிறதே, அது சாதனையாளர்களுக்கான மிக முக்கியமான குறிப்பு. அடுத்து சொல்றேன், சவுண்ட் மைண்ட், விசாலமான அறிவு. சிறியன சிந்தியாதிருத்தல். சின்ன விஷயங்களை நிறைய ரொம்ப போட்டு தமிழ் சொல்லி தருகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, அப்படி தூக்கி போட்டு போயிருச்சு. விசாலமான அறிவு, வைஸ் விஷன், தீர்க்கமான ஞான பார்வை, பெரிய பார்வை. What is the biggest problem of life? Thinking too small. ரொம்ப சின்னதா யோசிக்கிறது தான். பெருசா யோசிங்களேன். யோசிக்கிறீங்க தானே, ஏன் துணுண்டு யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது தானே, விசாலமா யோசிங்களேன், ஞானமா யோசிச்சு பாருங்களேன். பெருசா யோசிங்களேன். யார் தடை செய்தாள்? ஒரு படம் போட்டிருந்தான் ஒரு ஓவியம். பெருங்கடலில் இருந்து புறப்படுகின்ற ஒரு தங்க பெரிய மீன் ஒரு சிறிய கண்ணாடி குடுவைக்குள் போய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள துடிக்கிறது. நாம் செய்யக்கூடிய மாபெரும் பிழையே அதுதான். சிறிய விஷயங்களில். இன்னொரு விஷயம் சொல்லவா? 6வது, உறுதியான கால்கள். கால்கள் உறுதியா இருக்கணும். இங்க குழம்புச்சுன்னா ஃபர்ஸ்ட் தடுமாறுறதே கால் தான். கால் உறுதியா இருக்கணும். அதனால் தான் நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொன்னான் ராமனை கம்பன். நடை அப்படி இருக்கணும். நடை என்றால் ஒழுக்கம், கால்களோடு தொடர்புடையது. சாதனையாளர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நம்மில் பல பேர் செய்கின்ற பிழை என்ன தெரியுமா? ஏன் சாதனைகள் தள்ளி போகின்றன? நான் இப்படி சொல்றேங்க, நான் இதை பல்வேறு நிலைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பேரன்பின் காரணமாகவும் பெருங்கருணையின் காரணமாகவும் மறுபடியும் என் உறவுகளுக்கு நான் இதை சொல்லுகிறேன். 1296 வாக்கில் பிறந்த, இஸ்தான்புலில் பிறந்த மெய்ஞானி ஜலாலுத்தீன் ரூமி மஸ்னவி என்கின்ற மாபெரும் ஆக்கத்தை படைத்தான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இறைவனடி சேருவதற்கு 28 நாட்களுக்கு முன்னால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் இல்லத்திற்கு வரவழைத்து, நீ ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும், இது என்னுடைய ஆசை என்று சொல்லி, நாளை காலை உன் வாசலுக்கு வரும், 1800 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக் கொள் என்று பணித்தார். வீடு கதவு தட்டப்பட்டது. அடுத்த நாள் காலை 10 மணிக்கு பார்த்தால் 6 பாகங்கள் கொண்ட மஸ்னவியை எடுத்துக்கொண்டு ஒரு அன்பர் என் வீட்டு வாசலில் நின்றார். அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது நம்முடைய புத்தியை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மாபெரும் ஞானி எனக்கு வழிகாட்டினார். நீ மஸ்னவி படி, படித்து தெளிவாக இருந்ததற்கு பிறகு அடுத்தவர்களிடம் பேசு.
மஸ்னவியை படிக்கிறேன். ரூமி இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை 2 சொற்களை சொல்லுகிறான். 6000 விஷயங்களை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு நேரம் வரட்டும், நான் மஸ்னவியை பற்றி மட்டுமே பேசுகிறேன். மஸ்னவி குறித்து நான் படித்து வியந்த 2 செய்திகள். கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, நீ பார்க்கும் உலகம் அது அல்ல. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு மரத்தின் மீது ஏறி நின்று இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகம் என்று நினைக்கிறோம். வசதியாக பழுத்து தொங்குகின்ற கொய்யா மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம். அதல்ல இந்த வாழ்க்கை என்கிறான் ரூமி. இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? கேள்விப்பட்டிருப்பீர்கள் என் பேச்சை நீங்கள் கேட்டிருந்தால். இத ஒரு 17-18 வயசு பசங்களுக்கு போய் பேசிட்டேன். தப்பா போயிடுச்சு சொல். ஏன்னா எந்த சொல் எந்த வயதுக்காரர்களுக்கு புரிகிறதோ அது அளவிற்கு தானே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம். சின்ன வயசுல ஒண்ணு சரின்னு தோணுது, ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தப்புன்னு தோணல, தோணுதா இல்லையா? அதனால தான் நான் இந்த சின்ன பசங்களை சொல்றது, இந்த 17 இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை காதலிக்காதீங்க. ஏதோ ஒரு சனியை இன்னொரு 5-6 வருஷத்துல வந்து சேரும். வந்துச்சுன்னா போவாது. கேட்டு பாருங்க, போகுமா சார்? வந்ததுன்னா போவாது. வர்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இந்த வயசுல படிச்சு முன்னேற வழிய பாருன்னு சொல்லுவேன் நான். அந்த வயசு பசங்களுக்கு போய் சொல்லிட்டேன். இது என்ன சொல் தெரியுமா? இன்றைக்கு சொல்லுகிறேன். இறை அருள் இருந்தால், இறை ஆசி இருந்தால், நான் சொல்லுகின்ற இந்த வாசகம் நீங்கள் சில சாதனைகள் படைப்பதற்கான சாத்திய கூரை அது சாத்தியமாக்கும். ஏதேனும் திரை விழுந்திருந்தால் அந்த திரை விலக்கும்.